ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்ட்டான மட்டன் தலைக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், அதுக்கப்புறமா இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்ல சாதத்தில் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சாப்பாடு வந்து காலியாகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து வறுத்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. சூடான பிறகு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் முழு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கங்க. லைட்டாக வந்து கலர் மாறி வாசனை வந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அதையும் வந்து வறுத்துக்கங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்காண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கோங்க. ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டன் தலைக்கறியை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து வேகிறது அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை எல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொதி வந்த பிறகு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.